ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. 23/6/2024 அவ்வேக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 19/3/2000. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு निर्माण और निर्माण के बैलेंस से दुआएं का खाता जमा करो. பணிவு மற்றும் படைப்பு இதனுடைய பேலன்ஸ் மூலமாக ஆசீர்வாதங்களுடைய கணக்கை சேமியுங்கள். आज बाप दादा अपने होली हैप्पी हंसों की सभा में आए हैं என்று பாப் தாதா தனது ஹோலி ஹாப்பியான தூய அன்னப்பறவையினுடைய சபையில் வந்திருக்கின்றார்கள். चारों ओर होली हंस दिखाई दे रहे हैं. நாலா பக்கங்களிலும் தூய அன்னப்பறவைகள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. होली हंस की विशेषता को सभी अच्छी तरह से जानते हो. தூய அன்னப்பறவையினுடைய விசேஷ தன்மைகளை அனைவரும் வெகு நன்றாக அறிந்திருக்கின்றீர்களா? சதா ஹோலி ஹாப்பி ஹன்ஸ் அர்த்தாத் எப்பொழுதுமே தூய்மையான ஹாப்பியான அன்னப்பறவை என்றாலே ஸ்வச் அவர் சாஃப் தில், தூய்மையாகவும் இருக்கணும், தூய்மையான இதயமும் இருக்கணும். ऐसी होली हंस की स्वच्छ और साफ दिल होने के कारण அப்படிப்பட்ட அந்த தூய அன்னப்பறவைகள் தூய்மையாகவும் தெளிவான இதயம் உடையவர்களாகவும்
இருக்கின்ற காரணத்தினால हर शुभ आशाएं सहज पूर्ण होती है ஒவ்வொரு சுப ஆசைகளும் கூட சகஜமாக அவர்களுக்கு பூர்த்தியாகி விடுகின்றன சதா திருப்த் ஆத்மா ரத்தே அவர்கள் எப்பொழுதும் திருப்தியான ஆத்மாவாக இருக்கின்றார்கள் சிரேஷ்ட சங்கல்பியா அவர் பூரணவா சிரேஷ்டமான சங்கல்பம் செய்தவுடன் பூர்த்தியாகி விடுகின்றது மேலத் நஹி கர்ம படுத்தி क्यों அவர்களுக்கு உழைக்க வேண்டி இருப்பதில்லை ஏன் बाप दादा को सबसे प्रिय सबसे समीप साफ दिल प्यारे हैं பாப் தாதாவுக்கு எல்லாத்தை விட பிரியமான எல்லாத்தை விட அருகாமையில் இருப்பது கிளியரான இதயம்தான் தூய இதயம்தான் சாப் தில் சதா பாப் தாதா கே தில் தக்த் நஷீன் யாரு தூய இதயம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் பாப் தாதானுடைய இதய சிம்மாசனத்தில் வீட்டிருக்கின்றார்கள் சர்வ சிரேஷ்ட சங்கல்ப பூரண होने காரண் அவங்களுக்கு அனைத்து சிரேஷ்டமான சங்கல்பங்களும் பூர்த்தி அடைகின்ற காரணத்தினால वृद्धि में दृष्टि में बोल में संबंध संपर्क में सरल और स्पष्ट एक समान दिखाई देते हैं விருத்தியில திருஷ்டியில பேச்சில சம்பந்தம் தொடர்புல சரளமாகவும் தெளிவாகவும் ஒரே மாதிரியாக தெரிகின்றது சரளதா கி நிஷானி சரளத்தன்மையினுடைய அடையாளம் என்ன பாபா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க தில் திமாக் போல் ஏக் சமான் இதயமாகட்டும் அவங்களுடைய புத்தியாகட்டும் பேச்சாகட்டும் எல்லாம் ஒரே சமமாக இருக்கும் தில் மே ஏக் போல் மே ஏக் ய சரளதா கி நிஷானி है இதயத்தில் ஒன்று பேச்சில் ஒன்று அதாவது பேச்சில் வேற ஒன்று இது சரளத்தன்மையினுடைய அடையாளம் கிடையாது सरल स्वभाव वाले सदा निर्मांचित निरहकारी निस्वार्थ होते हैं யார் சரள சுபாவம் உடையவர்களோ அவர்கள் எப்பொழுதும் பணிவு உடையவர்களாக அகங்காரம் அற்றவர்களாக சுயநலமற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஹோலியன்ஸ் கி விசேஷதா ஆக தூய அன்னப்பறவையினுடைய விசேஷ தன்மை சரல் சித் சரல் வாணி சரல் விருத்தி சரல் திருஷ்டி அவங்களுடைய சித்தாகட்டும் பேச்சாகட்டும் விருத்தியாகட்டும் திருஷ்டியாகட்டும் எல்லாமே சரளமாக இருக்கின்றது बाप दादा इस वर्ष में सभी बच्चों में दो विशेषताएं चलन और चेहरे में देखने चाहते हैं बाप दादा இந்த ஆண்டு அனைத்து குழந்தைகளிடமும் இந்த விசேஷமான தன்மைகளை நடத்தை மற்றும் முகத்துல பார்க்க விரும்புகின்றார்கள் சபி பூச்சித்தேன்னா எல்லாருமே கேட்குறீங்க தானே ஆगे क्या करना है முன்னாடி நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று इस सीजन की विशेष समाप्ति के बाद क्या करना है இந்த சீசனுடைய விசேஷமான நிறைவுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும் சபி सोचते हो ना எல்லாருமே யோசிக்கிறீங்க தானே आगे क्या होना மேல என்ன ஆக போகிறது आगे क्या करना है முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் सेवा के क्षेत्र में तो यथाशक्ति मेजॉरिटी ने बहुत अच्छी प्रगति की है சேவையினுடைய क्षेत्रத்தில் யாரால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெஜாரிட்டி மிகவும் நன்றான முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றீர்கள் ஆகே பட்ரே முன்னேறி கொண்டும் இருக்கின்றீர்கள் பாப் தாதா உன்னதி के लिए मुबारक भी देते பாப் தாதா இந்த முன்னேற்றத்திற்காக வாழ்த்துக்களை கூட கொடுக்கின்றார்கள் बहुत अच्छा बहुत अच्छा बहुत अच्छा ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது साथ साथ रिजल्ट में एक बात दिखाई दी கூடவே ரிசல்ட்ல ஒரு விஷயம் தெரிய வருகிறது क्या वो सुनाए அதை சொல்லட்டுமா டீச்சர் सुनाए டபுள் ஃபார்னட் सुनाए டீச்சர்ஸ் பார்த்து கேட்கிற சொல்லட்டுமா டபுள் ஃபார்னஸ் கேட்கிற சொல்லட்டுமா பாண்டவ सुनाए பாண்டவர்கிட்ட கேட்கிற हाथ उठाओ तभी सुनाएंगे எல்லாரும் கையை உயர்த்தினா பாபா சொல்லுவாரு नहीं तो नहीं सुनाएंगे இல்லைன்னா பாபா சொல்ல மாட்டார் सभी ने हाथ उठाया கேட்டோன்னே எல்லாருமே கையை உயர்த்துகிறார்கள் बहुत अच्छा ரொம்ப நல்லது एक बात क्या देखी ஒரு விஷயம் என்ன பாப் தாதா பார்த்தாங்க
क्योंकि आज वतन में बाप दादा के आपस में रूरान थी ஏனென்றால் இந்த வதனத்துல பாப்தாதா தங்களுக்குள் உரையாடலை செய்து கொண்டிருந்தார்கள். கைசே ரூஹான் கரேங்கே, எப்படி அவங்க உரையாடல் செய்வார்கள்? दोनों कैसे एक दो में रूहान करेंगे, ரெண்டு பேரும் ஒருவர் மற்றவர் கூட எப்படி அந்த உரையாடலை செய்வாங்க? जैसे यहाँ इस दुनिया में आप लोग मोनो एक्टिंग करते हो ना, बहुत अच्छी अच्छी करते हो. பாபா சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்துல मोनो एक्टिंग பண்றீங்க இல்லையா, ரொம்ப நல்லா நல்லா பண்றீங்க. तो आप लोग की साकारी दुनिया में तो एक आत्मा दो पार्ट बचती है. साकार உலகத்துல ஒரு ஆத்மா ரெண்டு பாட்டு நடிக்கின்றது. பாப் தாதா दो आत्माएं एक शरीर है. பாப் தாதா ரெண்டு ஆத்மாக்கள், ஆனா சரீரம் ஒண்ணுதான். फर्क हुआ ना, வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? तो बहुत मजे की बात होती है. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கின்றது. तो ஆக आज वतन में बाप दादा के रूहान चली. இன்னைக்கு வதனத்துல பாப் தாதா தங்களுக்குள் ஆன்மீக உரையாடலை செய்து கொண்டார்கள். किस बात पर, எந்த விஷயத்துல? आप सब जानते हो, உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும்? ब्रह्मा बाप को उमंग क्या होता है, ब्रह्मा बाप के என்ன உற்சாகம் இருக்கிறது? जानते हो अच्छी तरह से, நன்றாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? ब्रह्मा बाप का उमंग था, ब्रह्मा बाबाக்கு ஒரே ஒரு உற்சாகம் இருந்தது, जल्दी से जल्दी हो, சீக்கிரத்திலே சீக்கிரமாக ஆகிவிட வேண்டும். तो शिव बाप ने कहा ब्रह्मा बाप को, अब शिव बाबा சொன்னார் ब्रह्मा बाबा, என்ன विनाश का परिवर्तन करना तो एक थाली भी नहीं, चपटी बजाने की बात है. விநாசத்தினுடைய மாற்றம் என்பது ஒரு கையை கூட தட்ட வேண்டியில்லை, ஒரு சிமிட்டி கொடுத்தா போதுமானது. लेकिन आप पहले एक सौ आठ नहीं आदि माला बना कर दो. நீங்க முதல்ல 108 மணி மாலை கூட இல்லை, பாதி கூதாவது தயார் பண்ணி கொடுங்க. तो ब्रह्मा ने क्या उत्तर दिया होगा? இதுக்கு பிரம்மா பாபா என்ன பதில் சொல்லி இருப்பார்? बताओ, சொல்லுங்க. குழந்தைங்கள்லாம் சொல்றாங்க தயார் ஆயிட்டே இருக்கிறாங்க. अच्छा आदि माला भी तैयार नहीं हुई. बाप दादा கேக்குறாங்க, பாதி மாலை கூட இன்னும் தயாராகலையா? पूरी माला की बात छोड़ो, முழு மாலையின் விஷயத்தை விடுங்க. आदि माला तैयार हुई है, பாதி மாலை அது தயாராகி விட்டதா? எல்லாருமே சிரிக்கின்றார்கள், பதில் சொல்லல. ஹன்ஸ்னாமானா குச்ச. பாபா சொல்றாங்க, சிரிக்கிறீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கிறது. तू जा बोलते आदि माला तैयार है वो एक हाथ उठा. யாரு சொல்றீங்களோ பாதி மாலை தயாராயிடுச்சுன்னு அவங்க கைகளை உயர்த்துங்கள். தயார் உய்ய தயாராகி விட்டதா? போத்தோடு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கையை உயர்த்தி இருக்கின்றார்கள். जो समझते हैं हो रही है वो हाथ उठा. யாரு இப்படி நினைக்கின்றீர்களோ தயாராகி கொண்டு இருக்கின்றது என்று அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மெஜாரிட்டி கருத்தை हो रही है, आई மைனாரிட்டி கருத்தை हो गई है. மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க? தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள். மைனாரிட்டி தயாராயிட்டாங்கன்னு சொல்றாங்க. जिन्होंने हाथ उठाया कि वह तैयार हुई है उनको बाप दादा कहते हैं आप नाम लिख कर देना. யார் ஒருத்தவங்க தயாராயிட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு பாப் தாதா சொல்றாங்க, நீங்க பேரை எழுதி கொடுங்க. अच्छी बात है ना, ரொம்ப நல்ல விஷயம் அல்லவா? बाप दादा ही देखेंगे और कोई नहीं देखेंगे, बंद होगा. பாப் தாதா தான் அதை பார்ப்பா, வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா மூடி இருக்கும். बाप दादा देखेंगे ऐसे अच्छी उम्मीदवार कौन कौन है. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரிய ரத்தினங்கள் யார் யாருன்னு பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார். பாப் தாதா भी समझते हैं होनी चाहिए. ஏன்னா பாப் தாதா கூட என்ன விரும்புகிறார்? அப்படி இருக்க வேண்டும். तो इनसे नाम लेना, इनका फोटो निकालो, இவங்கிட்ட இருந்து பேரை பெறுங்க, फोटो எடுங்க. तो ब्रह्मा बाबा ने क्या जवाब दिया? ब्रह्मा बाबा அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? आप सबने तो अच्छे अच्छे जवाब दिए. நீங்க எல்லாருமே நல்ல நல்ல பதிலாம் கொடுத்தீங்க. ब्रह्मा बाप ने कहा तो बस सिर्फ इतनी देरी है, जो आप चपटी बजाएंगे तो तैयार हो जाएंगे. ब्रह्मा बाबा என்ன சொன்னாரா? நீங்க ஒன்றும் நேரமே இதுக்கு ஆகாது, ஒரு சொடக்கு போடுங்க போதும் தயாராகிடுவாங்க. तो अच्छी बात हुई ना, நல்ல விஷயமா இருக்கு இல்லையா? तो शिव बाप ने कहा अच्छी मारी मार तैयार है.
அப்போ பாபா கேட்குற, நன்றாக முழு மாலையும் தயாராகி விட்டதா? आधी माला का तो जवाब मिला, सारी माला के लिए पूछा. பாதி மாலைக்கான பதில் கிடைத்து விட்டது, முழு மாலைக்காக பாபா கேட்குறாங்க. உஸ்மே கா தோடா டைம் சாயி, அதில் என்ன சொல்லப்பட்டது? கொஞ்சம் நேரம் வேண்டி இருக்கிறது. ரூரிஹான் சலி, இப்படிப்பட்ட உரையாடல் அவங்களுக்குள்ள நடந்தது. கியூ தோடா டைம் சாயி, பாபா கேட்குறான், ஏன் கொஞ்சம் காலம் வேண்டும்? ரூரிஹான் மே தோ பிரச்சனை உத்தரே சல்தா என்ன, உரையாடல்ல கேள்வி பதில் தான் இருக்கின்றது அல்லவா? क्यों थोड़ा टाइम चाहिए, ये कुछ நேரம் வேண்டி இருக்குது? कौन सी विशेष कमी है जिसके कारण आधी माला भी रुकी हुई है? அப்படி எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான குறை இருக்கின்றது, அதனால பாதி மாலை இன்னும் தயாராம இருக்கின்றது. तो चार और के बच्चे हर एरिया इमर्ज करते गए. ஆக நாலா பக்கங்களும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொரு ஏரியா எமர்ஜ் பண்ணாங்க. जैसे आपके जोन है ना, ऐसे एक एक जोन नहीं, जोन तो बहुत बहुत बड़े है ना. அப்படி ஒவ்வொரு ஜோன் கொஞ்சம் பெரியதாகவே இருக்கின்றது. एक एक विशेष शहर को इमर्ज करते गए, ஒவ்வொரு விசேஷமான நகரத்தை எமர்ஜ் செய்து கொண்டே சென்றார்கள். सबके चेहरे देखने गए, எல்லாருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாங்க. देखते देखते ब्रह्मा बाबा ने कहा, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ब्रह्मा बाबा என்ன சொன்னார்? एक विशेषता भी जल्दी से जल्दी सभी बच्चे धारण कर लेंगे तो माला तैयार हो जाएगी. ஒரு விசேஷத்தன்மையை சீக்கிரத்திலும் சீக்கிரமாக அனைத்து குழந்தைகளும் தாரணை செய்து விட்டால் மாலை தயாராகிவிடும். कौन सी विशेषता, எந்த ஒரு விசேஷத்தன்மை? तो यही कहा कि இதுதான் சொல்லப்பட்டது. जितनी सर्विस में उन्नति की है, எவ்வளவு நீங்க சேவையில முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறீர்கள், சர்வீஸ் கர்த்தவே ஆகே படுறே, சேவை செய்து கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கின்றீர்கள். அச்சே ஆகே படுறே, நன்றாக முன்னேறி கொண்டே இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனா ஏக் பேத் கா பேலன்ஸ், ஒரு விஷயத்துல சமநிலை, சமன்பாடு, பேலன்ஸ் என்பது குறைவாக இருக்கின்றது. यही बात की निर्माण करने में तो अच्छे आगे बढ़ रहे, கிரியேஷன்ல படைப்புல ரொம்ப நல்லா முன்னேறி கொண்டே செல்கின்றீர்கள். लेकिन निर्माण के साथ निर्माण, वह निर्माण और वह निर्माण, ஒன்று பணிவு, இன்னொன்று படைப்பு. மாத்திரக்கா अंतर, இதுல ஒரு எழுத்து தான் வித்தியாசமாக இருக்கின்றது. लेकिन ஆனா निर्माण और निर्माण दोनों को बैलेंस में अंतर है. படைக்கின்ற காரியம், படைப்பு, கிரியேஷன் மற்றும் பணிவு, இந்த ரெண்டுலையும் பேலன்ஸ்ல डिफरेंस இருக்கிறது. सेवा की उन्नति में निर्माता के बजाय कब कब सो अभिमान भी मिक्स हो जाता है. அதாவது சேவையினுடைய முன்னேற்றத்துல பணிவுக்கு பதிலாக அங்கங்க அப்பப்ப அபிமானம் மிக்ஸ் ஆகி விடுகின்றது. जितना सेवा में आगे बढ़ते उतना ही वृद्धि में, दृष्टि में, बोल में, चाल में दिखाई दे. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சேவையில முன்னேறுகின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய விருத்தி, திருஷ்டி, பேச்சு, சால், உங்களுடைய நடத்தை எல்லாத்திலையும் பணிவு தெரிய வேண்டும். इस बैलेंस की अभी बहुत आवश्यकता है. இது பேலன்ஸ் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. अभी तक जो सभी संपर्क वालों से ब्लेसिंग मिलनी चाहिए वो ब्लेसिंग नहीं मिलती है. இப்போ வரைக்கும் அனைத்து சம்பந்தம் தொடர்பில் உள்ளவரிடம் இருந்து என்ன பிளஸிங்ஸ் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கவில்லை. और पुरुषार्थ कोई कितना भी करता है अच्छा है, लेकिन पुरुषार्थ के साथ अगर दुआओं की कथा जमा नहीं है, ஒருத்தவங்க எவ்வளவுதான் நன்றாக புருஷார்த்தம் செய்தாலும் சரி, நல்ல புருஷார்த்தம் தான், ஆனா புருஷார்த்தத்தின் கூடவே ஆசீர்வாதங்களுடைய கணக்கு சேமிக்கப்பட வேண்டும். तो दातापन की स्टेज, रामदिल बनने की स्टेज की अनुभूति होगी. அப்பதான் வள்ளலுடைய ஸ்டேஜ், கருணை இதயத்தினுடைய ஸ்டேஜ் உங்களுக்கு அனுபவம் ஆகும். आवश्यक है, இது ரொம்ப அவசியம்னா सुपुरुषार्थ और साथ साथ बाप दादा और परिवार के छोटे बड़ों की दुआ है. ஒன்று சுய புருஷார்த்தம், இன்னொன்று கூடயே பாப் தாதா மற்றும் பரிவாரத்தில் இருக்கக்கூடிய
சின்னவர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள். ये दुआएं जो है ये पुण्य का खाता जमा करना है. இந்த ஆசீர்வாதங்கள் தான் புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்கின்றன. या मार्क्स में एडिशन होती है. இது மார்க்ஸில் அடிஷனாக ஆகின்றது. कितने भी सर्विस करो अपनी सर्विस की धुन में आगे बढ़ते चलो. நீங்கள் எவ்வளவு தான் சேவை செஞ்சாலும் சரி, உங்கள் சேவையில் அதே துணியில் முன்னேறி கொண்டே இருந்தாலும் சரி. लेकिन बाप दादा सभी बच्चों को ये विशेषता देखने चाहते हैं. बाप दादा அனைத்து குழந்தைகளிடமும் இந்த விசேஷத்தன்மை பார்க்க விரும்புகின்றார். सेवा के साथ சேவையின் கூடயே निर्माणता मिलनसार या पुण्य का खाता जमा होना बहुत बहुत आवश्यक है. பணிவும் வேணும், மிலன்சாராகவும் இங்க இருக்கணும். அப்பதான் புண்ணியத்தினுடைய கணக்கு அதிகரிக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். फिर नहीं कहना कि मैंने तो बहुत सर्विस की. அப்புறம் நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க, நாங்க நிறைய சேவை பண்ணோம், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், இதையும் நான் தான் பண்ணேன், लेकिन नंबर पीछे क्यों, ஆனா எனக்கே நம்பர் பின்னாடி அப்படின்னு கேட்கக்கூடாது. इसीलिए ஆகவே பாப் தாதா पहले से इशारा देते, முதல்ல நமக்கு இஷாரா கொடுத்துட்றாங்க. என்ன கொடுக்குறாங்க? वर्तमान समय पुण्य का खाता बहुत बहुत जमा करो. நிகழ்காலத்தில் இந்த புண்ணியத்தினுடைய கணக்கை அதிகரியுங்கள். ஐசனை சோச்சோ, இந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏதோ ஹை ஹி ஐசா, இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, எதோ பதல்தானே, இவங்க மாறவே போறதில்லை. जब प्रकृति को बदल सकते हो, எப்போ நீங்க இயற்கையே மாற்ற முடியுமோ, அட்ஜஸ்ட் करेंगे प्रकृति को. ஏன்னா அட்ஜஸ்ட் செய்வீங்க இல்லையா प्रकृतिயை, तो क्या ब्राह्मण आत्मा को एडजस्ट नहीं कर सकते हो? ब्राह्मण आत्मा उंगला एडजस्ट பண்ண முடியாதா? एडजस्ट अगेंस्ट को एडजस्ट करो. யாரு अगेंस्ट அவங்கள एडजस्ट பண்ணுங்க. ये निर्माण और निर्माण का बैलेंस, இதுதான் பணிவு மற்றும் கிரியேஷன் உடைய பேலன்ஸ். அதாவது யாரு அகெயின்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் பணிவனுடைய பேலன்ஸ் என்று பாப் தாதா கூறுகின்றார். லாஸ்ட் में होमवर्क तो देंगे ना, ஏன்னா கடைசி முரளியினுடைய சீசன் முரளினா பாபா होमवर्क கொடுப்பார் இல்லையா. तो बाप दादा आने वाले सीजन में आएगा, வரக்கூடிய சீசன்ல பாப் தாதா வருவார். लेकिन ஆனால் कंडीशन डालेगा, कंडीशन போடுவார். देखो साकार का पाठ भी चला, अव्यक्त पाठ भी चला. इतना में अव्यक्त पाठ चलने का स्वप्न में भी नहीं था. साकार பாட்டும் நடந்தது, அவ்யக்த பாட்டும் நடந்தது. இவ்வளவு காலம் அவ்யக்த பாட்டு நடக்கும்னு கனவுல கூட நினைக்கவில்லை. तो दोनों पाठ ड्रामानुसार चले, ரெண்டு பாட்டுமே ड्रामानुसारமாக நடந்தது. अब कोई तो कंडीशन डालनी पड़ेगी या नहीं? இனி ஏதாவது கண்டிஷன் போடணும் தானே இல்லையா? क्या राय, உங்களுடைய ராய் என்ன? क्या ऐसे ही चलता रहेगा? இல்லை இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? क्यों? ஏன்? आज वदन में प्रोग्राम भी पूछा, இன்னைக்கு वदनத்தில் प्रोग्राम கூட கேட்டேன். तो बाप दादा के रुझान में यह भी चला, बाप दादाனுடைய உரையாடல்ல இதுவும் இருந்தது. ये ड्रामा का पार्ट कब तक, இந்த ड्रामाனுடைய பாட்டு எது வரைக்கும்? क्या कोई डेट है? இதுக்கு ஏதாவது டேட் இருக்கின்றதா? देहरादून प्रेम बैंड बाबा கேட்கிறார், ஜென்ம பத்திரி சுனாவோ கப் தக், நம்மளுடைய ஜாதகத்தை சொல்லணும் எப்ப? அபி ये क्वेश्चन उठा है कब तक. அதனால இப்ப என்ன கேள்வி வருகிறது? எதுவரை? तो लेकिन ஆனால் के लिए 6 मास तो आई है ना, 6 மாதம் இருக்கின்றது. 6 मास के बाद ही दूसरी सीजन शुरू होती है. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அடுத்த சீசன் ஆரம்பமாகிறது. तो बाप दादा रिजल्ट देखने चाहते हैं, बाप दादा रिजल्ट பார்க்க விரும்புகின்றார். दिल साफ, कोई भी दिल में पुराने संस्कार, अभिमान अपमान की महसूसता का दाग नहीं है. இதயம் அவ்வளோ கிளீனா இருக்கணுமா. அதாவது பழைய சன்ஸ்காரத்தினுடைய அபிமானம் மற்றும் அவமானத்தினுடைய அனுபவம் என்ற கரை இருக்கக்கூடாது. बाप दादा के पास भी दिल का चित्र निकालने की मशीनरी, பாப் தாதாட்ட கூட இதயத்தினுடைய படத்தை எடுக்கின்ற மிஷின் இருக்கின்றது.
यहाँ से एक्सरे में यह स्थूल दिल दिखाई देता है ना, இங்கே எக்ஸ்ரேல வந்து ஸ்தூலமான இதயம் தெரியுது இல்லையா? तो वदन में दिल का चित्र बहुत स्पष्ट दिखाई देता है. वदनத்துல இதயத்தினுடைய சித்திரம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. कई प्रकार के छोटे बड़े दाग डीले स्पष्ट दिखाई देते हैं. விதவிதமான சின்ன பெரிய கரைகள் அழுக்கள் எல்லாம் தெரிய வருகின்றன தெளிவாக. அது ஹோலி மனானே ஆயோனா, இன்னைக்கு நீங்களாம் ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றீர்களா? லாஸ்ட் டர்ன் होने के कारण पहले उम्र बता दे. இது லாஸ்ட் டர்னா இருக்கின்ற காரணத்தினால முதல்ல நான் ஹோம்ஒர்க்கு கொடுத்துட்டேன். लेकिन होली का अर्थ औरों को भी सुनाते हो. ஹோலியினுடைய அர்த்தத்தை பிறருக்கு கூட நீங்க சொல்றீங்க. ஹோலி மனான அர்த்தம், ஹோலி கொண்டாடுவது என்ற என்ன அர்த்தம்? பீத்தி சோ பீத்தி கருணா, முடிந்ததற்கு முடிவு வைத்து விட வேண்டும். ஹோலி மனானா அர்த்தா, ஹோலி கொண்டாடுறதுன்னா என்ன அர்த்தம்? தில் மே கோய் பி சோட்டா படா தாக் नहीं रहना. இதயத்துல சின்ன அல்லது பெரிய கரை இருக்கக்கூடாது. பில்குல் சாஃப்ட், கம்ப்ளீட்டா தூய இதயம் இருக்கணும். சர்வ பிராப்தி சம்பன்ன, அனைத்து பிராப்திகளையும் சம்பன்னமாக இருக்க வேண்டும். பாப் தாதா ने पहले भी सुनाया. बाप दादा ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். बाप दादा का बच्चों से प्यार होने के कारण बाप दादा के குழந்தைகள்கிட்ட ரொம்ப அன்பு இருக்கு. அதனால தான் एक बात अच्छी नहीं लगी, ஒரு விஷயம் பாபாவுக்கு பிடிக்கல. அது என்ன தெரியுமா? मेहनत बहुत करते, ரொம்ப உழைக்கின்றார்கள். अगर दिल साफ हो जाए तो मेहनत नहीं. இதயம் வந்து கிளீன் ஆயிடுச்சுனாக்கா உழைப்பே கிடையாது. திலாராம் தில் மே சமாயா ரேகா, இதயத்தை கொள்ளக்கூடியவர் இதயத்துல கலந்து விடுவார். आप दिलाराम के दिल में समाये हुए रहेंगे. நீங்க திலாராமனுடைய இதயத்துல கலந்து விடுவீர்கள். दिल में बाप समाया हुआ है. இதயத்துல யார் கலந்து இருக்கிறார்? பாபா கலந்து இருக்கின்றார். किसी भी रूप की माया, चाहे सूक्ष्म चाहे चाहे मोटा रूप हो, ஆக எந்த ஒரு ரூபத்திலையும் கூட மாயை, அது சூக்ஷ்ம ரூபமா இருந்தாலும் சரி, ராயல் ரூபமா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய ரூபமா இருந்தாலும் சரி, किसी रूप में माया आ नहीं सकती. எந்த ஒரு ரூபத்திலையும் கூட மாயை வர முடியாது. சொப்பன மாத்திர சங்கல்ப மாத்திர भी माया आ नहीं सकती. கனவுல கூட சங்கல்பத்துல கூட மாயா வர முடியாது. तो मेहनत मुक्त हो जाएंगे ना. அப்போ உழைப்பிலிருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள் தானே. बाप दादा मनसा में भी मेहनत मुक्त देखना चाहते हैं. பாப் தாதா மனசுல கூட நீங்க உழைக்க கூடாது, அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருப்பதை பார்க்க விரும்புகின்றார்கள். मेहनत मुक्ति जीवन मुक्त का अनुभव कर सकते हैं. யார் உழைப்பிலிருந்து முக்தி அடைகின்றார்களோ அவர்கள் தான் ஜீவன் முக்த அனுபவம் செய்ய முடியும். ஹோலி மனானா மானா, ஹோலி கொண்டாடுவது என்றாலே என்ன அர்த்தம்? मेहनत मुक्त जीवन मुक्त अनुभूति में रहना. உழைப்பிலிருந்தும் விடுதலை जीवन முக்தியினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். अब बाप दादा मनसा शक्ति द्वारा सेवा को शक्तिशाली बनाने चाहते हैं. बाप दादा மனதின் சக்தியின் மூலமாக சேவையை சக்திசாலியாக ஆக்க விரும்புகின்றார். வாணி துவாரா சேவா சல்தி ரஹி, வார்த்தைகள் மூலமா சேவை நடந்து கொண்டே இருக்கின்றன. சல்தி ரஹேகி, நடந்து கொண்டே இருக்கும். லேக்கின் ஆனால் इसमें समय लगता है, இதுல கொஞ்சம் நேரம் செலவாகின்றது. समय कम है, सेवा अभी भी बहुत है. டைம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு, சேவை நிறைய இருக்குது. ரிசல்ட் ஆப் சப்னி சுனாய், ரிசல்ட் நீங்களாம் கேட்டீங்க. अभी तक ये सब की माला भी निकल नहीं सकती. இப்போ வரைக்கும் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு கூட 108 மாலையை தயார் பண்ண முடியல. 16,000 9 लाख ये तो बहुत दूर हो गए. 16,000 9 லட்சம்ங்கிறது ரொம்ப அதிகம். इसके लिए फास्ट विधि चाहिए. அதனால தான் பாபா சொல்றாரு, உங்களுடைய விதிமுறை எப்படி இருக்கணும்? ஃபாஸ்டா இருக்கணும். पहले अपने मनसा को श्रेष्ठ स्वच्छ बनाओ. முதல்ல உங்களுடைய மனதை சிரேஷ்டமாகவும் தூய்மையாகவும் ஆக்குங்கள். एक सेकंड भी பாபா என்ன சொல்றாங்க, ஒரு வினாடி கூட व्यर्थ नहीं जाए, वेस्ट ஆகக்கூடாது. अभी तक मेजॉरिटी के वे संकल्प के परसेंटेज रही हुई. இப்போ வரைக்கும் மெஜாரிட்டி
வீணான சங்கல்பங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குது. அசுத்த नहीं लेकिन वेस्ट है. அசுத்தமானது கிடையாது, ஆனா வேஸ்ட். इसलिए ஆகவே मनसा सेवा फास्ट गति से नहीं हो सकती है. மனதினுடைய சேவை ஃபாஸ்டா ஆக முடியாது. அபி ஹோலி மனானா அர்த்தாத், இப்போ ஹோலி கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? मनसा को व्यर्थ में भी होली बनाना. ஆக மனதை வேஸ்ட்ல இருந்தும் தூய்மையாக ஆக்குங்கள். ஹோலி மனை, ஹோலியை கொண்டாடினீங்களா? மனான அர்த்தாத் பனனா, கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? ஆகுவது. துனியா வாலே तो भिन्न भिन्न रंगों से होली मनाते. உலகத்தினர் விதவிதமான வண்ணங்கள்னால ஹோலி கொண்டாடுறாங்க. लेकिन ஆனால் बात सब बच्चों के ऊपर दिव्य गुणों के, दिव्य शक्तियों की ज्ञान गुलाब के रंग डाल रहे हैं. பாதாத அனைத்து குழந்தைகளின் மேலேயும் திவ்யமான குணங்கள், திவ்யமான சக்திகள், ஞானத்தினுடைய ரோஸ் வாட்டரை தெளித்து கொண்டே இருக்கின்றார்கள். आज वतन में और भी समाचार था. இன்னைக்கு வதனத்துல இன்னும் கூட ஒரு சமாச்சாரம் இருந்தது. एक तो सुनाया रो रहा. ஒன்று உரையாடல் பாப் தாதாக்குள்ள என்ன நடந்தது அதை சொன்னேன். दूसरा यह था कि जो भी आपके अच्छे अच्छे सेवा साथी एडवांस पार्टी में गए हैं. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் நல்ல நல்ல சேவை சாத்தி அட்வான்ஸ் பார்ட்டியில போயிருக்காங்களோ, உன்னோக்கு ஆஜ் வதன் में होली मनाने के दिन था. அவங்க எல்லாம் இன்னைக்கு வதனத்துல ஹோலி கொண்டாடுவதற்கான நாள். आप सबको भी जब कोई मौका होता है तो याद तो आती है ना. ஏன்னா எப்பெல்லாம் உங்க எல்லாருக்கும் கூட வாய்ப்பு வரும்போது நினைவு வருகின்றார்கள் அல்லவா? அப்படி தாதியோं की, सखियों की, पांडवों की याद तो आती है ना. உங்களுடைய தாதிகள், உங்களுடைய நண்பிகள், உங்களுடைய பாண்டவர்களுடைய நினைவு வருகின்றது அல்லவா? बहुत बड़ा ग्रुप हो गया एडवांस पार्टी का. एडवांस पार्टी की ரொம்ப பெரிய குரூப் ஆயிடுச்சு. अगर नाम निकाला तो बहुत है. பேரை சொல்லணும்னா நிறைய பேர். तो वदन में आज सब प्रकार की आत्माएं होली मनाने आई थी. இன்னைக்கு வதனத்துல அனைத்து விதமான ஆத்மாக்களும் होली கொண்டாடுவதற்காக வந்தார்கள். सभी अपने अपने पुरुषार्थ के प्रमाण भिन्न भिन्न பாட்டு பஜா ரहे. ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய புருஷார்த்தத்தினுடைய பிராரப்த மூலமாக விதவிதமான பாட்டு எடுத்து நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அட்வான்ஸ் பாட்டு பாட்டி अभी तक गुप्त है. அட்வான்ஸ் பாட்டியினுடைய பாட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கின்றது. आप सोचते होंगे क्या कर रहे हैं. நீங்க யோசிக்க கூட செய்யலாம், அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். वो आप लोगों का आह्वान कर रहे हैं. அவங்க உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். संपूर्ण बन दिव्य जन्म द्वारा नई सृष्टि का निमित्त बनो. நீங்கள் சம்பூர்ணமாயிட்டு திவ்ய ஜென்மத்தின் மூலமாக புது சிருஷ்டிக்கு நிமித்தமாக ஆகுங்கள். சபி अपने पाठ में खुश है. அனைவரும் அவங்களுடைய பாட்டுல மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ये स्मृति नहीं कि हम संगम से आए. அவங்களுக்கு இந்த நினைவு இருப்பதில்லை, நாங்க சங்கமத்திலேருந்து வந்திருக்கோன்னு. திவ்யதா, பவித்திரதா, பரமாத்மா லகன். திவ்யத்தன்மை இருக்கிறது, தூய்மை இருக்கின்றது, பரமாத்மாவுடைய ஈடுபாடு இருக்கின்றது. लेकिन ज्ञान के लिए एमर्ज नहीं. आना ज्ञानम क्लियर एमर्ज अल्ल. न्यारापन है, लेकिन अगर ज्ञान सूर्य इमेज हो गया, सभी भाग करके मधुर में तो आएंगे ना. न्यारापन है, लेकिन अगर ज्ञान इमेज हो गया तो सभी भाग करके मधुर में तो आएंगे ना. ஞானம் எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஓடி ஓடி வந்துடுவாங்க இல்லை மதுபனுக்கு. लेकिन उनका பாட்டு न्यारा ज्ञान की शक्ति. அவங்களுடைய பாட்டு தனிப்பட்டது, ஞானத்தினுடைய சக்தி இருக்கின்றது. சக்தி கம் नहीं हुई, शक्ति குறையவில்லை. निरंतर मर्यादा पूर्वक घर का वातावरण, माँ बाप की संतुष्टता और स्थूल साधन भी सब प्राप्त है. மரியாதை பூர்வமாக குடும்பத்தினுடைய வாतावरण இருக்குது. தாய் தந்தையிடம் திருப்தியாக இருக்கின்றார்கள். சூழ சாதனங்கள் அனைத்தும் பிராப்தியாகி இருக்கின்றன. மரியாதை में बहुत पक्के हैं. மரியாதையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. नंबर 1 तो है, வரிசைக்கிரமா தான் இருக்கிறாங்க. लेकिन विशेष आत्माएं पक्के हैं. विशेषण आत्माக்கள் पक्कावा இருக்கிறாங்க. महसूस करते हैं कि हमारा पूर्व जन्म और पुनर्जन्म महान रहा और रहेगा.
அவங்க இந்த அனுபவத்தை செய்கிறாங்க. நம்முடைய பூர்வ ஜென்மமும் ஆகட்டும் புனர் ஜென்மமும் மகானாக இருக்கின்றது, மகானாகவே இருக்கும். फीचर्स भी सभी के मेजॉरिटी है रॉयल फैमिली की तृप्त आत्मा है, भरपूर आत्मा है, आश्रित आत्मा है. अब ये दिनी को संपूर्ण आत्मा दिखाई देती है. மெஜாரிட்டி எல்லாமே ராயல் ஃபேமிலியில் திருப்தியான ஆத்மாக்களாக, நிறைந்த ஆத்மாக்களாக, புன்சிரிப்புடைய ஆத்மாக்களாக, திவ்ய குணங்களில் சம்பன்னமான ஆத்மாக்களாக தெரிகின்றார்கள். ये तो ही उन लोगों की हिस्ट्री, लेकिन वतन में क्या हुआ? இதெல்லாம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. ஆனால் வதனத்தில் என்ன நடந்தது? होली कैसे मनाई? होली எப்படி கொண்டாடினாங்க? आप लोगों ने देखा होगा कि होली में भिन्न भिन्न रंगों की सूखे रंगे तालियां भरकर रखते हैं. உங்களுக்கு கூட தெரியும் இல்லையா? ஹோலி அப்போ விதவிதமான வண்ணங்களை, காய்ந்து போன வண்ணங்களை தட்டில் நிரப்பி வைக்கிறாங்க. तो वतन में भी जैसे सूखा रंग होता है ना, வதனத்தில் கூட அப்படி வண்ணம், காய்ந்த வண்ணம் இருக்கிறது அல்லவா? ऐसे वही चमकते हुए हीरे थे, அப்படி பிரகாசிக்கூடிய வைரங்கள் இருந்தன. लेकिन बोझ वाले नहीं थे, வெயிட்டான வைரங்கள் இல்லை. जैसे रंग को हाथ में उठा तो हल्का होता है ना, எப்படி நீங்கள் வண்ணத்தை கையில் எடுத்தால் எவ்வளோ லைட்டாக இருக்குது. ऐसे भिन्न भिन्न रंग की हीरों की तालियां भरी हुई थी. அது மாதிரி விதவிதமான வண்ணங்களில் வைரங்களினுடைய தட்டுக்கள் நிரம்பி இருந்தன. तो जब सब आ गए तो वदन में स्वरूप कौन सा होता है? எப்போ எல்லாமே வந்துடுறாங்களோ அப்போ வதனத்தினுடைய स्वरूप எப்படி இருக்கும்? जानते हो, உங்களுக்கு தெரியுமா? लाइट का ही होता है ना, लाइटाக தான் இருக்கு இல்லையா? देखा है ना, பார்த்துருக்கீங்க இல்லையா? लाइट की प्रकाशमय काया तो पहले ही चमकती रहती है. லைட்டினுடைய பிரகாசமயமான இந்த சரீரம் கூட பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. तो बाप दादा ने सभी को अपने संगमय शरीर में इमेज किया. बाप दादा எல்லாரையும் संगमय शरीरத்தில் इमेज பண்ணாங்க. जब संगमय शरीर में इमेज हुए तो एक दो में बहुत मिलन मनाने लगे. ஒருவர் மற்றவர்களை ரொம்ப அதிகமாக சந்திப்பை கொண்டாடினார்கள். அட்வான்ஸ் பார்ட்டிக்கு ஜனம் की बातें भूल गए. அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய ஜென்மத்தினுடைய விஷயங்களை மறந்துட்டாங்க. संगम की बातें इमर्ज, संगमத்தினுடைய விஷயங்கள் எமர்ஜ் ஆயிடுச்சு. तो आप समझते हो संगम युग की बातें जब तक एक दो में करते हैं तो कितनी खुशी में आ जाती है. சங்கமத்தில் விஷயங்களை ஒருவர் மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக வருகின்றார்கள். बहुत खुशी में एक दो से लेन देन कर रहे थे. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஒருவர் மற்றவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டே இருந்தார்கள். बाप दादा ने भी देखा, बाप दादा கூட பார்த்தாங்க. என்ன, ये बड़े मौज में आ गए हैं तो मिलने दो इनको, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்திக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டார். आपस में अपने जीवन की बहुत ही कहानियां ये दो को सुना रहे थे. தங்களுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையினுடைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. बाबा ने ऐसा कहा, बाबा ने ऐसे मेरे से प्यार किया, शिक्षा दी, பாபா எனக்கு இப்படி சொன்னார், பாபா எனக்கு இவ்வளோ அன்பு செலுத்தினார், இந்த படிப்பினை எனக்கு கொடுத்தாரு. பாபா ஐசே कहता है, பாபா 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 ஈதா, பாபா பாபானே சொல்கிறாங்க. பாபா பாபாவே தான் இருந்தான். कुछ समय के बाद क्या हुआ? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? सबके संस्कारों को तो आपको पता है, எல்லாருடைய சம்ஸ்காரம் உங்களுக்கு தெரியும். सबसे रमणीक कौन सी इस ग्रुप में? எல்லாத்தோட ரமணீகமானவங்க யாரு? दादी और चंद्रमणि दादी. तो दीदी पहले उठी, முதல்ல दीदी எஞ்சாங்க. चंद्रमणि दादी का हाथ पकड़ा, चंद्रमणि दादी கைகளை பிடித்தாங்க. पास शुरू कर दी, रास आरंभिச்சிட்டாங்க. दादी जैसे यहाँ नशे में चली थी है ना, वैसे नशे में खूब रस किया. दीदी दादी ரெண்டு பேரும் அவ்வளோ போதையில் நன்றாக रास செய்தார்கள். मम्मा को बीच में ठहराया और सर्कल लगाया. मम्मा नடுவில் வச்சுட்டு सर्कल ஆகிட்டாங்க. एक दो को आंख चोनी की, बहुत खेला और बाप दादा भी देखते बहुत मुस्कुरा रहे थे. அதை பார்த்து பாப் தாதா கூட ரொம்ப புன்சிரிப்பு சிரிக்கின்றார். ஹோலி மனானே ஆயத்தோ கேள்வி, ஹோலி கொண்டாட வந்திருக்காங்கன்னா விளையாடிட்டோம். कुछ समय के बाद सभी बाप दादा के भाव में समा गए. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே பாப் தாதாவோட கையில் கலந்துட்டாங்க. एकदम लवलीन हो गए, ஒரே அடியாக அன்புல மூழ்கி விட்டார்கள். उसके बाद फिर बाप दादा ने सबके ऊपर भिन्न भिन्न रंगों की जो हीरे थे, बहुत महीन थे, जैसे कोई चीज का चूरा होता है ना, ऐसे थे.
ஆக எல்லார் மேலேயும் விதவிதமான வண்ணங்களான வைரங்களை ரொம்பவும் சூக்ஷமாகவும் இருந்தது, அது வெயிட்டும் இல்லாமல் இருந்தது, அதை தெளித்தார். लेकिन चमक बहुत थी, ஆனால் பிரகாஷம் ரொம்ப நல்லா இருந்தது. बाप दादा ने सबके ऊपर डाला, எல்லார் மேலேயும் बाप दादा அதை போட்டாங்க. तो चमकती हुई बॉडी थी ना, तो उसके ऊपर वह भिन्न भिन्न रंगों की हीरे पड़ने से बहुत सभी जैसे सज गए. ஏன்னா ஏற்கனவே உடல் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது, அதில் விதவிதமான வண்ணங்கள்னால வைரங்கள் படும்போது இன்னும் அலங்கரிக்கப்பட்டு விட்டார்கள். லால், பீலா, ஹரா, சிகப்பு, மஞ்சள், பச்சை, जो बात रंग कहते हैं ना, 7 வண்ணங்கள் சொல்றீங்க இல்லையா, तो 7 ही रंग थे, 7 வண்ணங்களும் இருந்தன. तो बहुत सभी ऐसे चमक गए, எல்லாருமே அவ்வளவு அலங்கரிக்கப்பட்டு விட்டார்கள். सत्य में भी ऐसी ड्रेस नहीं होगी, சத்தியத்தினோட அப்படிப்பட்ட ட்ரெஸ் இருக்க முடியாது. सब मज में थे ना, எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. फिर एक दो को डालने लगे, பிறகு அவருங்க மற்றவங்களுக்கு மேலே போட ஆரம்பிச்சுட்டாங்க. ரமணிக் பहने भी तो बहुत थी ना, ஏன்னா ரமணிக் குழந்தைகள் கூட நிறைய இருந்தாங்க இல்லையா. बहुत बहुत मौज मनाए, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. मौज के बाद क्या होता है, மகிழ்ச்சிக்கு பிறகு என்ன வருது, बाप दादा ने एडवांस सबको बहुत दिखा खिलाया. எல்லாருக்குமே बाप दादा भोग கொடுத்தாங்க. आप तो कल भोग लगाएंगे ना, लेकिन நீங்கள் நாளைக்கு தான் भोग வைப்பீங்க. ஆனால் बाप दादा मधुबन का संगम युग का भिन्न भिन्न भोग सबको खिलाया. संगम युगத்தினுடைய மதுபனுடைய भोग விதவிதமா பாபா எல்லாருக்கும் கொடுத்தார். उसमें विशेष होली का भोग कौन सा है, विशेषमा होली का नाल भोग எது, घेवर जलेबी. आप लोग इला के फूल भी तलते हैं ना, बाबा கேட்குறாங்க, நீங்கள் கூட ரோஜா மலர போடுறீங்க இல்லையா. तो वैरायटी संगम की भोग खिलाए, वैरायटी संगमयத்தினுடைய भोग बाबा எல்லாருக்கும் கொடுத்தார். आपसे पहले भोग उन्होंने ले लिया, உங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு போங்க கிடைச்சிருச்சு. आपको कल मिलेगा, உங்களுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும். अच्छा, நல்லது. मतलब तो बहुत मनाया, नाचा गाया, ரொம்ப கொண்டாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பாடினாங்க. सभी ने मिलके वाह बाबा मेरा बाबा मीठा बाबा का गीत गाया. எல்லோருமே சேர்ந்து ஆகா பாபா என்னுடைய பாபா இனிமையான பாபாங்கிற பாடலை பாடினாங்க. तो नाचा गाया खाया और लास्ट क्या होता है, நடனம் ஆடினாங்க, பாடினாங்க, சாப்பிட்டாங்க. லாஸ்ட்ல என்ன ஆகும், பதாயி அவர் விதாயி, வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் விடுப்பு. तो आपने भी मनाया है कि सिर्फ सुना, நீங்களும் இப்போ இதை கொண்டாடினீங்களா இல்லை வெறுமனே கேட்டீங்களா. लेकिन पहले अभी फरिश्ता बन प्रकाश में काया वाले बन जाओ. முதல்ல நீங்கள் ஃபரிஸ்தா ஆகிட்டு பிரகாசமயமான உடலை தாரணை செய்யுங்கள். बन सकते हो या नहीं, உங்களால் ஆக முடியுமா முடியாதா. मोटा शरीर है नहीं, मोटा शरीर में இருக்கக்கூடாது. सेकंड में चमक तो डबल लाइट का स्वरूप बन जाओ. செகண்டில் பிரகாசிக்கக்கூடிய டபுள் லைட்டினுடைய ஸ்வரூபமாகி விடுங்கள். बन सकते हो, ஆக முடியுமா. बिल्कुल फरिश्ता, கம்ப்ளீட்டாக फरिश्ता. बाबा வந்து எல்லாருக்கும் ட்ரில்லு சொல்லி கொடுக்குறார். अभी अपने ऊपर भिन्न भिन्न रंगों के चमकते हुए हीरे सूक्ष्म शरीर पर डालो. இப்போ நீங்கள் விதவிதமான வண்ணங்களுடைய பிரகாசிக்கக்கூடிய வைரங்களை சூக்ஷமான சரீரத்தின் மேலே போடுங்க. सदा ऐसे दिव्य गुणों के रंग, शक्तियों के रंग, அதே மாதிரி எப்போதுமே திவ்யமான குணங்களுடைய வண்ணங்கள், திவ்யமான குணங்களுடைய சக்திகளுடைய வண்ணங்கள், ஞானத்தினுடைய வண்ணங்கள் உங்கள் மேலே அலங்கரித்து கொண்டே இருங்கள். और सबसे बड़ा रंग बाप दादा के संग के रंग में, எல்லாத்தோட பெரிய வண்ணம் எது, பாப் தாதாவுடைய சங்கில் இருக்கக்கூடிய ரங். சதா ரங்கீரோ, எப்போதுமே இருந்துகிட்டே இருங்க. ஐசே அமர் பவ, அப்படி நீங்கள் அமரர்களாக ஆகுங்க. अच्छा, நல்லது. ஐசே தேஷ் விதேஷ் கே ஃபரிஸ்தே स्वरूप बच्चों को, அப்படிப்பட்ட உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஃபரிஸ்தா स्वरूपமான குழந்தைகளுக்கு सदा साफ दिल प्राप्ति संपन्न बच्चों को सच्ची होली मनाना अर्थात अर्थ सही चित्र प्रत्यक्ष रूप में लाने वाले बच्चों को, सदा निर्माण और निर्माण का बैलेंस रखने वाले बच्चों को, எப்போதும் பணிவு மற்றும் படைப்பினுடைய பேலன்ஸ் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு,
सदा दुआओं को पुण्य का खाता जमा करने वाले बच्चों को எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் என்ற புண்ணிய கணக்கை சேமிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பகுத் பகுத் பதம் குணா யாத் பியார் அவர் நமஸ்தே. ரொம்ப ரொம்ப எல்லையற்ற அளவு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ने बाबा वरदानम கொடுக்குறாங்க. मधुरता द्वारा बाप की समीपता का साक्षात्कार कराने वाले महान आत्मा भव. இனிமையின் மூலமாக பாபாவின் அருகாமையை साक्षात्कारम सेविக்கக்கூடிய महान आत्मा आகுக. जिन बच्चों के संकल्प में भी मधुरता, बोल में भी मधुरता और कर्म में भी मधुरता है. எந்த குழந்தைகளுடைய சங்கல்பத்திலேயும் இனிமை இருக்கிறது, பேச்சிலையும் இனிமை இருக்கிறது, செயலிலும் இனிமை இருக்கின்றது, வஹி பாக்கி சமீப, அவர்கள்தான் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். इसलिए बाबी उन्हों रोज कहते हैं. अनंता बाबा दिनम என்ன கூறுகின்றார்? மீட்டே மீட்டே बच्चे, இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் बच्चे भी ரெஸ்பாண்ட் देते हैं. குழந்தைகள் கூட என்ன ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க? மீட்டே மீட்டே பாபா, இனிமையிலும் இனிமையான பாபா. तो ये रोज का मधुर बोल मधुरता संपन्न बना देता है. தினமும் இந்த இனிமையான பேச்சானது இனிமையில் சம்பன்னமாக ஆக்கிவிடுகின்றது. ऐसी मधुरता को प्रत्यक्ष करने वाले, அப்படிப்பட்ட மதுர தன்மையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஹி மகான். சிரேஷ்டமான ஆத்மாக்கள் தான் மகான். மதுரதா ஹி மகான்தா. இனிமையான தன்மை தான் மகான் தன்மையாக இருக்கின்றது. மதுரதா नहीं तो महानता का अनुभव नहीं होगा. இனிமை இல்லை என்றால் மகான் தன்மை அனுபவம் ஆகாது. நீ பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. कोई भी कार्य डबल लाइट बनकर करो. எந்த ஒரு காரியத்தை நீங்க டபுள் லைக் ஆயிட்டு செய்யுங்க. तो मनोरंजन का अनुभव करेंगे. என்டர்டைன்மெண்ட்னுடைய அனுபவத்தை செய்வீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.
தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய் சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய் ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய் மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய் அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா ஆசைகள் விலங்காக்கும், அன்பு அழகாக்கும். Desires make us beast, whereas love makes us beautiful.